கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் உங்களை மீண்டும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொண்டது மிகப்பெரிய சத்தியம். எது தேவனுக்கு பிரியமானது, நம்ம ஏற்கனவே ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். எது தேவனுக்கு பிரியமானது என்று சொல்லி பார்க்கும்போது முதல்ல அவருக்கு எது பிரியங்கிறத சோதித்து பார்ப்பதுதான் அவருக்கு முதல் பிரியம். நம்ம ஆண்டவருக்கு இதெல்லாம் பிரியமா இருக்குமா இல்லையாங்கிறத நம்ம சோதித்து பார்க்காமலே இன்னைக்கு நிறைய நேரத்துல என்ன செஞ்சுட்டு நம்ம ஆலோசனைப்படி அல்லது உலக ஆலோசனைப்படி தேவனுக்கு பிரியமானது இதுதான் என்று சொல்லி நாமே தீர்மானித்து என்ன செஞ்சுக்கிறோம். நிறைய நேரத்துல நம்ம சுய விருப்பத்தின்படியே தேவனுக்கு பிரியமானதை நடக்க விரும்புகிறோம். ஆனா அது முற்றிலும் தவறானது என்பதை நேற்றைய தினங்களை ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். இன்றைய நாளிலும் நம்ம வாசித்த பிரகாரம் நம்ம இடத்துல வேதம் சொல்லுகிறபடி எது தேவனுக்கு பிரியமானது என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க முக்கியமான சத்தியம் என்னவென்றால் 1 நாளாகமம் 29:17 அடிப்படையில உத்தம குணம் தேவனுக்கு பிரியமானது. உத்தம குணம் தேவனுக்கு பிரியமானது. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். உத்தம குணம்னா இது எப்படி எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 10:18 ஒருத்தர் வாசிங்க. 2 கொரிந்தியர் 10:18 தன்னை தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அப்போ உத்தம குணத்துல தேவன் பிரியமா இருக்கிறாருன்னா தேவன் புகழும்படி வாழுகிற வாழ்க்கை, அதுதான் உத்தம குணம். விளங்குதா உங்களுக்கு? உத்தம குணம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிற முதல் காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு உத்தம குணங்கும் போது அதைத்தான் இன்னைக்கு சொல்ற. உத்தம குணம் என் தேவன் பிரியப்படும்படி, அதாவது என் தேவன் என்ன புகழணும், என் செயல்பாடு, என் வார்த்தை, என்னுடைய காரியங்கள் எல்லாமே கர்த்தர் புகழும்படி இருக்கான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுதான் உத்தமம். நான் உத்தமன் நான் சொல்லிட்டு அறியலாம், நான் சொல்றதுல நான் சொன்னேன்னா அது வசனம் தெளிவாக சொல்லுது. நீ தன்னைத்தானே உத்தமன் சொன்னா நீ உத்தமனே கிடையாதுங்கிறார். அதான் தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. நான் நல்லவன் சொல்றது உத்தமன் அல்லங்கிறாரு. நீ ஆண்டவரால் புகழப்படுகிறியான்னு பாக்குறாரு. தேவனுடைய பார்வையில நான் உத்தமன் சொல்ல முடியும். அதனாலதான் அந்த காரியத்தை அந்த தெளிவா சொல்லுகிற நம் பார்வையில் எப்படி இருக்கிறோம், புகழப்படும்படி இருக்கிறோமா? ஆண்டவர் புகழும்படி நான் இருக்கணும். இன்னைக்கு என்னுடைய செயல்பாடு இன்றைக்கு எடுத்துக்கொண்டா இன்னைக்கு என் செயல்பாடுல எத்தனை காரியத்தை குறித்து ஆண்டவர் புகழுவார், நம்மளை பாராட்டுவார். இன்னைக்கு சூப்பர், என் பிள்ளை இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறேன்னு. அப்போ எந்த ஒரு மனிதன் தேவனால் புகழப்படுகிறானோ அவன் உத்தமனாய் இருக்கிறான். விளங்குதா விளங்கலையா? அன்று அதைத்தான் சொல்லுகிறேன். உத்தம குணம் கர்த்தருக்கு பிரியமானது. அப்ப உத்தம குணம்னா எப்படிங்கும் போது என் செயல்பாடுகள் அனைத்தும் தேவனால் புகழப்படும்படியா இருக்கும், மனுஷனால் புகழப்படும்படியா இருக்கக்கூடாது. மனுஷனுடைய புகழ்ச்சி உத்தமத்தை காமிக்காது. ஆனா எந்த ஒரு மனிதன் தேவனால் புகழப்படுகிறானோ அவன் தான் உத்தமன். இன்னொரு வசனம் கூட வாசிங்க. உபாகமம் 18:13 வாசிங்க. உபாகமம் 18:13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனா இருக்க கடவாய். அழகான ஒரு வார்த்தை இல்லையா? தேவனுடைய சமூகத்தை நீ எப்படி இருக்கணும்? உத்தமனா இருக்கிற. உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனா இருக்க. உத்தமன் என்று சொன்னாலே என்னன்னா என் பார்வைக்கு நான் சரியானது செய்யறதும் உலக பார்வையில செவ்வையானபடி நடக்கிறதும் அல்ல. தேவனுடைய பார்வையில நீ செவ்வையா நடக்குது. தேவனால் நீ புகழும்படியாய், தேவன் உன்னை புகழும்படியாய் நீ எப்பொழுது நடக்கிறாயோ அதுதான் உத்தமம். அந்த உத்தமத்துலதான் தேவன் பிரியமா இருக்கிறார் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் உத்தம குணத்துல ஆண்டவர் பிரியப்படுகிறேன் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்துல முதல் காரியம் உத்தம குணத்துல நான் பிரியப்படுறேன்ப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ உத்தம குணத்துல நீ பிரியப்படுகிறேன்னா முதல்ல உத்தமன்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அடையாளம் நான் என் செயல்பாடுகள், என் வார்த்தைகள், நான் எடுக்கிற முடிவு, நான் எடுக்கிற எந்த சஜெக்ஷன் எல்லாமே தேவனால் புகழப்படும்படியா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது யோசுவா 14:8 வாசிங்க. யோசுவா 14. ஆனாலும் என்னோட கூட என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நானும் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். காரியம் ஒரு உத்தம குணத்துல ஃபர்ஸ்ட் என் தேவனால், மனுஷனால் அல்ல, தேவன் சொல்லும்படி நீ வாழுகிறாய் என்றால், நீ நடக்கிறாய் என்றால் அதுதான் உத்தமன்.
ரெண்டாவது ஒரு அடையாளம், உத்தமத்தினுடைய அடையாளம். ரெண்டாவது அடையாளம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது வசனம் தெளிவா சொல்லுகிறது. அந்த யோசுவா 14:8 என்னோடு கூட வந்த என் சகோதர ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அப்ப ரெண்டாவது தேவன் அந்த உத்தம குணம் என்னன்னு சொல்லி பார்த்தா, பிறர் விழுந்து போவதற்கு ஏதுவாய் நடக்காம யாரு இருக்கானோ அவன் தான் உத்தமன். வழங்குதான் இல்லையா? சகோதரர்கள் பிற மனிதர்கள் விழுந்து போகிறதற்கும் தேவனை விட்டு விலகி செல்வதற்கும் காரணமாய் நடக்காமல் யார் ஒருவன் செவ்வையாய் நடக்கிறானோ அவன் தான் உத்தமன். காரியங்களை பார்க்க யோசுவாவின் புத்தகத்துல இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது காலேப்பு தான் அந்த வார்த்தை குறித்து சொல்ற. இந்த இடத்துல போகும்போது நான் உத்தமமாய் பின்பற்றேன். மற்றவங்க எல்லாம் ஜனங்களுடைய இருதயத்தை கரை பண்ணினார்கள். அப்ப என் வார்த்தை என்ன எல்லாமே தேவனுடைய சமூகத்தை விட்டு ஒருத்தரை விலக செய்யுமானால் நீ உத்தம வாழ்க்கை வாழல. அவர்களை விழாதபடி உன் வார்த்தையினாலும் உன் நடக்கையினாலும் மற்றவங்களை கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்துவாயானால் நீ உத்தமன். தேவன் எதிர்பார்க்கிற உத்தமன் யார்? அதுதான் அது. தேவன் எதிர்பார்க்கிற, நம்ம நிறைய நேரத்துல பாக்குறோம் நம்ம இஷ்டப்படி கரெக்டா இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆண்டவர்ல தேவன் எதிர்பார்க்கிற உத்தமனின் அடையாளம் இதுதான். ஃபர்ஸ்ட் தேவனால் அவன் புகழப்படுவான். ரெண்டாவது எந்த ஒரு மனுஷனும் விழுந்து போறதற்கு அவன் காரணமா இருக்க மாட்டான். பிறர் விழுந்து போறதற்கு காரணமாய் இல்லாமல் ஒருவன் யார் வாழுகிறானோ அவன்தான் தேவனுடைய பார்வையில உத்தமன். விளங்குதான் உங்களுக்கு? மூன்றாவது உத்தமன்னா, அதாவது தேவன் எதிர்பார்த்த உத்தமனுடைய மூன்றாவது அடையாளம் ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. உத்தமமா உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இதற்கு மூன்றாவது அடையாளம், ஒரு உத்தம தேவன் எதிர்பார்க்கிற உத்தம குணத்தின் மூன்றாவது அடையாளம் என்ன அப்படின்னா, முந்தினதை விட பிந்தினது பெஸ்டா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாருன்னா, உத்தமம் என்பது நாளுக்கு நாள் கர்த்தருக்குள்ள வளர்ந்து கொண்டிருப்பதுதான் உத்தமம். வளர்ந்துதான் வளர்ந்துலையா? நாளுக்கு நாள் ஆண்டவருக்குள்ள உனக்கு வளர்ச்சி வரும். முந்தின வாழ்க்கையை விட, இந்த காலங்களை விட இந்த நாட்கள் பார்க்கும்போது என் வாழ்க்கையில தேவனோடு உள்ள தொடர்பு வளர்ந்துருக்கணும், குறையக்கூடாது. வளர்ந்ததுன்னா நீ உத்தமன், தேவன் எதிர்பார்க்கிற உத்தமன். இல்லைன்னா நீ தேவன் எதிர்பார்க்கிற உத்தமன் அல்ல அல்ல. அதைத்தான் தெரியும். எது தேவனுக்கு பிரியமானது நம்ம தெரியாமலே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆண்டருக்கு அதை கொடுத்தா உத்தமமா இருக்கும். என்னைக்கா ஒரு நாள் ஏதாவது ஒண்ணு செஞ்சிட்டோம்னா ஆண்டருக்கு பிரியமா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டோம். அது அல்ல. தேவன் எதிர்பார்க்கிற செயல்கள், வார்த்தைகள் வேறு. அதைத்தான் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், பேசவும் விரும்புகிறார். ஆகவே இந்த நாளிலும் தேவன் சொன்னபடி மூன்றாவது அடையாளம், தேவன் எதிர்பார்க்கிற உத்தமனுடைய மூன்றாவது அடையாளம், நாளுக்கு நாள் கர்த்தருக்குள்ள வளர்வான். அவன் தான் உத்தமன். உத்தமன் என்பவன் நாளுக்கு நாள் அப்படியே இருக்கவே இல்லை, அப்படி கீழே போறவன் அல்ல, தேவனுக்குள்ள வளர்ந்து கொண்டே இருப்பான். முந்தினதை பார்க்கும்போது இப்பொழுது பெஸ்டா இருக்கணும். அந்த ரூட்டு குறித்து காரியங்கள் அப்படிதான் சொல்ல வருது. அத முந்தின நற்குணத்தை பார்க்கணும், உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது, உத்தமமாய் இருக்கிறது. வாழ்க்கை அப்படி இருக்கணும்ன்றாரு. உத்தமன் இப்ப நாளுக்கு நாள் நாம் கர்த்தருக்குள்ள வளருவதா இருக்க வேண்டும். இது மூன்றாவது அடையாளம். நான்காவது கடைசியாக ஒரு அடையாளம், தேவன் விரும்புகிற உத்தம குணத்தின் நான்காவது அடையாளம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். சோதனையை செய்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆண்டவர்
கடைசியாக உத்தமம். தேவன் எதிர்பார்க்கிற உத்தமத்தின் அடையாளம், 4வது அடையாளம் என்னங்கும் போது ஆண்டவர் வார்த்தை தெளிவா சொல்லுகிறது. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். 4வது உத்தமம் என்பது சோதனையை சகிக்கிறது. எந்த ஒரு மனுஷன் தனக்கு வருகிற நெருக்கடியில, போராட்டத்துல தன்னை ஆண்டவருக்குள்ள காத்து கொண்டு சகித்துக் கொள்ளுகிறானோ அவன் தேவன் எதிர்பார்க்கிற உத்தமன். அதைத்தான் யோபு குறித்து ஆண்டவர் சொல்லுவாரு, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் அடிப்பார். யோபு பொறுமையாய் சகித்தான் என்று வேதம் சொல்லுது. சோதனை, அவன் வாழ்க்கையில சோதிக்கப்படுறான், சோதனையை சகித்தான், அதான் உத்தமன். விளங்கி கொள்ளணும். நம்ம உத்தமன்னா நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் எடுத்துக்கிறோம். என் பார்வைக்கு நான் நல்லா கரெக்டா இருக்கிறேன்னா அதுதான் உத்தமம்னு நினைக்கிறோம். கெட்ட வார்த்தை பேசலைன்னா அதான் உத்தமம் நினைக்கிறேன். கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுதான், ஆனா அது மட்டும் வாழ்ற வாழ்க்கை மாத்திரம் உத்தமம் அல்ல. நான் செவ்வையா ஜெபிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், எல்லாம் கரெக்டா பண்றேன், அதான் உத்தமம் நினைக்கிறேன். இல்ல, ஆண்டவர் எதிர்பார்க்கிற நானும் இதுக்குள்ள இருக்க வேண்டும். இப்ப 4வது சொல்லும்போது, நீ உனக்கு வருகிற சோதனை நீ சகிக்கிறியா, சோர்ந்து போறியா? எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவருக்கு எது புரியும்? ஆண்டு உத்தம குணம் எனக்கு புரியும்பா. ஆண்டவர் உத்தம குணம்னா எப்படி? முதல்ல நான் உன்னை புகழும்படி நீ வாழணும் அப்படிங்கிற. இன்னைக்கு நம்முடைய மனது யாரு புகழணும்னு எதிர்பார்த்து ஓடிட்டு இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்கணும். கர்த்தர் புகழும்படி என் வாழ்க்கை இருக்கான்னு பாருங்க. 2வது, நான் மற்றவங்க விழுந்து போறதுக்கு நான் காரணம் இல்லாம நான் இருக்கிறேன்னா, நான் மற்றவங்க விழுந்து போகாதபடி என் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்குமானால் நீதான் உத்தமன். 3வது, நாளுக்கு நாள் நீ கர்த்தருக்குள்ள வளர்ந்து கொண்டிருக்காயானால் நீதான் உத்தமன். 4வது பார்க்கும் பொழுது, உனக்கு வருகிற சோதனைய, உனக்கு வருகிற போராட்டத்துல நீ பொறுமையாய் சகிக்கிறாய் என்றால் நீதான் உத்தமன். இதுலதான் தேவன் பிரியப்படுகிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எது தேவனுக்கு பிரியம்னா உத்தமம். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நான் பொறுமையா சகிக்கிறேன்னா, யோபை போல நம்ம சகிக்க முடியுதா? இல்ல நான் துக்கப்படுகிறேனா, கோவப்படுகிறேனா, எதுன்னு இருக்கு எனக்கு வர்ற பிரச்சனையில நான் எப்படி இருக்கிறேன்? அப்ப தேவன் பிரியப்படுகிற உத்தமம் எது? அந்த உத்தமத்துல நான் இருக்கிறேனா? சாதாரணமா ஒரே வார்த்தையில ஆண்டு சொல்லி முடிச்சிருக்கலாம். இப்ப உத்தம குணம் கர்த்தருக்கு பிரியம், அதனால எல்லாரும் உத்தம குணத்தோடு இருங்க. எதுவும் தெரிஞ்சாத்தானே நம்ம அந்த உத்தம குணத்துல நம்ம நிலைத்திருக்க முடியும். தேவன் எதிர்பார்க்கிற உத்தம குணம் வேற, மனுஷன் எதிர்பார்க்கிற அல்லது மனுஷன் நியமித்திருக்கிற உத்தம குணம் வேற. மனுஷன் இப்படிப்பட்ட காரியமா செய்ய மாட்டான். நீ ஆண்டு புகழும்படி நீ நடப்பியாங்கிறது மனுஷன் சொல்ல மாட்டான். நான் பார்வைக்கு அவன் கரெக்டா இருந்தா அவன் உத்தமன்னு நினைச்சிருவான், முத்திரை குத்திடுவாங்க. நான் தேவைக்கு ஒருத்தன் யார் நன்மை செய்யறாங்களோ அவன் எவ்வளவு பெரிய துன்மார்க்கனா இருந்தாலும் பரவாயில்ல, தேவைக்கு ஒருத்தன் உதவி செஞ்சானா அவனுக்கு நீதிமான்னு சொல்லிடுவாங்க, உத்தமன்னு சொல்லிடுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. அது செவ்வையானவர், நீதியாய் நியாயந்திருக்கிற தேவன். ஆண்டவர்கள் வார்த்தைக்கு அதுல தெளிவா சொல்லுகிறார். அப்போ உத்தம குணத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிற அதுல 4 காரியம் மிக முக்கியமானது. இது இருக்கான்னு பாருங்க நமக்குள்ள. இது இருக்கணும். என் செயல்பாடு எல்லாம் கர்த்தர் பிரியப்படும்படியா, கர்த்தர் என்னை புகழும்படியா எனக்குள்ள இருக்கான்னு பாருங்க. 2வது, நான் பிறர் விழுந்து போறதுக்கு நான் காரணம் இல்லாம என் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கான்னு பாருங்க. 3வது, நாளுக்கு நாள் ஆண்டவருக்குள்ள நான் வளருகிறேனான்னு பாருங்க. 4வது, என் சோதனைய யோபை போல நான் பொறுமையா சகிக்கிறேனா என்று பாருங்க. இந்த மாதிரி செயல்பாடுகள் தான் தேவன் எதிர்பார்க்கிற உத்தமம். இந்த உத்தமத்துலதான் தேவனுக்கு பிரியப்படுகிறார். ஆகவே எது தேவனுக்கு பிரியம்போது உத்தம குணம் என்பது இன்னைக்கு ஆண்ட தெளிவா பேசுறாங்க. அந்த வார்த்தையின்படி நம்மை நடத்துவாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசிரியப்பாராக. ஆமென். ஜெப. கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, மீண்டுமாக உங்கள் நாமத்தை உயர்த்த தேவன் எங்களுக்கு தந்த ஒரு வாய்ப்புக்காக பேசுறோம். இப்பொழுதும் உடைய கருத்துல எங்களை அர்ப்பணிக்கிற ராஜா, நீங்க கூட இருந்த வழி நடத்துங்க. என்ன செய்யணுங்கிறத எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எது தேவனுக்கு பிரியமானதுங்கிற முதல் காரியம் உத்தம குணம் கர்த்தருக்கு தெரியும். உத்தம குணங்கும் போது நான் நடக்கிற காரியம், நான் எடுக்கிற முடிவு எல்லாமே தேவனுக்கு பிரியமா இருக்கணும். என்னுடைய காரியங்கள் அதுதான் சொல்றேன். நான் எடுக்கிற காரியம், செயல்படுற அனைத்திலும் கர்த்தர் புகழுவாரான்னு மட்டும் நம்ம பார்க்கணும்.
அதை இன்னைக்கு அன்று கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கு நன்றி சொல்லுவோம் விசேஷமாக. 2வது, பிறர் விழுந்து போறதற்கு நாம் காரணமாய் இருந்து விடக்கூடாது. பிறர் வளருவதற்கு தான் நம்ம காரணமா இருக்கணும். அதுதான் உத்தமம் என்று கற்றுக் கொடுத்தார். 3வது, நாளுக்கு நாள் கர்த்தருக்குள்ள வளருவதுதான் உத்தமம். 4வது, சோதனையை பொறுமையோடு சகிக்கிறது தான் உத்தமம். இந்த வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் எதிர்பார்க்கிற உத்தமம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்லுகிறது. உத்தமமாய் நடக்கிறவனுக்கு நன்மை வழங்காதிரான்னு சொல்லுது. உத்தமமாய் நடக்கிற பத்திரமா நடக்கணும் எல்லாத்தையும். அப்ப இந்த உத்தமங்கிறது எப்படிங்கும்போது அந்த 4 அடிப்படையில தான் இருக்கு. கர்த்தரால் புகழப்படணும், பிறர் விழுந்து போற காரணமா இருக்கக்கூடாது, நாளுக்கு நாள் வளரணும், சோதனையை பொறுமையோடு செய்யணும். இந்த 4 இருந்துச்சுன்னா அவன் தான் உத்தமன். அவன் தான் கர்த்தருக்கு பிரியமானவன். அவனாய்த்தான் கர்த்தர் பலமாய் பயன்படுத்துவார் என்பது சத்தியத்தின் மூலமாய் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதுவே நன்றி சொல்லுவோம். ஏசப்பா உமக்கு நன்றி, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீங்களே, நன்றி ஏசப்பா. மனதார சொல்லுவோம். நம்ம கூட இருக்கிற தேவன் நம்ம வழி நடத்துறதுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கிருபையுள்ள சத்தியத்தை நம்ம கற்றுக் கொடுத்திருக்காரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த 4 எதுல குறைவு உங்களுடைய பிள்ளைகள் பற்றிருக்கு அதுல தெளிவுபட உதவி செய்யும். இந்த 4 காரியம் எங்களோட ஒவ்வொரு வாழ்விலும் பரிபூர்ணமா இருக்கட்டும். நீங்க புகழப்படும்படியே நாங்க நடக்கணும். நாங்க எடுக்கிற முடிவும், நாங்கள் நடக்கிற நடக்கையும், நாங்க பேசுற பேச்சும் தேவனால் புகழப்படும்படியா இருக்கு. எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்போம். ஆண்டவருக்கு நீங்க தான் கேட்கணும். நீங்க கேட்டா அது தருவார். யாரோ ஜெபிக்கிறாங்க அப்படின்னு நீங்க இருந்து விடாதபடிக்கு நீ கேளு. என் நடக்க, நான் எடுக்கிற முடிவு, என் பேச்சு என் தேவனால் நான் புகழப்படும்படியா இருக்க உதவி செய்யும். அதுபோல நான் யாரும் விழுந்து போறதுக்கு நான் காரணமா இருந்துடக்கூடாது. ஆண்டவர் உனது நாளுக்கு தான் நான் வளர்ந்துகிட்டே இருக்கணும். பரிசுத்தமா அவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், வளர எனக்கு உதவி செய்யும். கடைசியாக சோதனை நான் சகிக்க எனக்கு அந்த வார்த்தையினுடைய ஒவ்வொரு பிள்ளைங்களும் நடக்கும். இன்னும் தேவையோடு பிள்ளைங்கள், போராட்டத்தோடு இருக்க பிள்ளைங்கள் உண்டு. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொன்ன ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல நினைக்கிறோம். அவ்வளவு பேரையும் நீ வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, கிருபையில பெருகப்படுங்க. சுத்தமாய் நடந்து உங்களுடைய நாமத்தை உயர்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி. இம்மானுவேலர் எங்களோடு கூட இருப்பவர் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க முடியாது. இந்த நாளை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட சத்தின்படி ஒவ்வொரு பிள்ளையும் நடக்கும். அரை மட்டும் தாழ்த்துக்கும். சித்தி கன மகிமை எல்லாம் கேட்கும். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்க எனக்கு நல்ல பிதா. ஆமென்.